ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கவலை தான் அவனை பின்னாடி தள்ளக்கூடிய ஒன்று. முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்க்க விடாமல், நிகழ்காலத்தில் அவனை இருக்க விடாமல், கடந்த காலத்தை பற்றியும் அந்த எண்ணங்களை பற்றியும் அவனுக்கு கொடுத்து அவனை பின்னாடி இழுக்கக்கூடியது கவலை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்கள் அடிப்படையில் இமாம்கள் விளக்கம் சொல்லும்போது, கவலை ஷைத்தானுடைய ஒரு பெரிய ஆயுதம். அதை ஒரு முஃமினுக்கு ஒரு ஷைத்தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால், அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டான்னா அந்த முஃமின் ஒன்றும் அல்லாஹ்வை மறப்பான், அல்லது அவனுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை மறந்து அவன் பயணிக்க ஆரம்பிப்பான். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள், வலா யஹ்ஸனூன், கவலை கொள்ள மாட்டார்கள். முஃமினானவன் கவலை என்பது அவனுடைய வாழ்க்கையில் வராத அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எடுத்துக்கொண்டே இருப்பான். அது வராமல் இருக்காது. இயற்கையான ஒரு மனிதனுக்கு கவலைகளும் சோகமான நிகழ்வுகளும், அவன் தன்னை தனிமைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளோ அல்லது தன்னை தாழ்த்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகளோ நடக்கும். ஒரு நாள் எல்லாருடைய வாழ்க்கையுமே இருட்டாகும். ஒரு நாள் எல்லாருமே கைவிடப்பட்டதா உணர்வோம். எதுக்கு இந்த வாழ்க்கைங்கிற ஒரு விரக்தி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு நாளில் ஏற்படும். அது ஷைத்தான்கிட்ட இருந்து வரும், அல்லது அவனுடைய செயல்களுடைய காரணமாக கூட வரும். அந்த நேரத்தில் ஒரு முஃமின் எப்படி நடந்து கொள்ளும் தான் இறைமார்க்கம் நமக்கு அறிவுரை சொல்லி கொண்டே இருக்கும்.